ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெய் சாதம் ரெடி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் நெய் போட்டு பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் அதையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் பத்தலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, எண்ணெய் போடக்கூடாது. நெய் போட்டு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே போட்டில் கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை அரிசி மட்டும் போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. அரிசி மட்டும் போட்டு நான் 5 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கப்புறம் 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி தம் வைக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாமே போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு தம் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்மன் நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, உங்களுக்கு என்ன கிரேவி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சிக்கன் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்லாம். நான் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.